அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 1641. தலைப்பு: அல்லாஹுவின் நற்செய்தியும் எச்சரிக்கையும். தொடர் 20. அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, சென்ற தொடரில் காப் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு சில பகுதிகளை பார்த்தோம். அது ஒரு நீண்ட வரலாறு. தபூக் யுத்தத்திலே அவர்கள் கலந்து கொள்வதற்காக ஆயத்தங்கள் எல்லாம் செய்திருந்தும் அவர்களிடம் வேகமாக செல்லக்கூடிய வாகனம் இருப்பதால் முந்தி செல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் பிடித்து விடலாம் என்று எண்ணிய அப்படியே பொடுபோக்காக அவர்களுக்கு அந்த பயணம் கைகூடாமல் போய்விட்டது. அது சம்பந்தமாகத்தான் அவர்கள் அல்லாஹுடைய தூதரால் யாரும் அவரிடம் பேசக்கூடாது என்று ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்ததை திருமறை குர்ஆன் 9வது அத்தியாயம் 118வது வசனத்திலே கூறினான். இந்த செய்தியை முழுமையாக அறிவதற்கு சஹீஹுல் புகாரியில் 4418வது ஹதீஸை நீங்கள் பார்த்தால் அதனுடைய முழுமையை தெரிந்து கொள்ளலாம். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களா, இறை தூதரும் இறுதி தூதருமான உயிரின மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் பூமியின் பல பகுதிகளிலும் பல இறை தூதர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக வந்தார்கள். அவர்களில் நீண்ட நாட்கள் வாழ்நாள் கிடைக்கப்பட்ட சமுதாயம் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம். அவர்களுக்கு மத்தியில் ஏக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவன் படைத்தவைகளையோ நாம் நம்முடைய கைகளால் சமைத்தவைகளையோ நாம் வணங்கக்கூடாது என்று 950 ஆண்டுகள் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்தார்கள். இது பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறும்போது, வதுலு அலைஹிம் நபஅ நூஹ் இத் கால லிகௌமிஹி யா கௌமி இன் கான கபுர அலைக்கும் மகாமி وتذكري بآيات الله فعلى الله توكلت فأجمعوا أمركم وشركاءكم ثم لا يكن أمركم عليكم أمة ثم اقضوا إلي ولا